கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். இந்த பாடலை நாம் பாடுவோம். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என் உயிரே இந்த நேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என் உயிரே இந்த நேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். எனது வலது பக்கம் நீரே, அசைக்கப்படுவதில்லை நானே. எனது வலது பக்கம் நீரே, அசைக்கப்படுவதில்லை நானே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என் உயிரை எந்த நேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதே எந்த வாழ்வினிலே. செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதே எந்த வாழ்வினிலே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. மலர் போல் உதிர்கின்ற வாழ்வை நன்றி சொல்லி கழித்திடுவே. என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என் உயிரே எந்த நேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்தீரே மன்லார்ட். உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்தீர். உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத பலன் அளித்தீர். உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத பலன் அளித்தீர். உலகத்தை நான் மறந்து உம்மையே நினைத்திடுவேன். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என் உயிரே இந்த நேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். இந்த பக்கமும் நெருக்கப்பட்டோம், நான் ஒடுங்கி போகவில்லை மன். இந்த பக்கமும் நெருக்கப்பட்டோம், நான் ஒடுங்கி போகவில்லை. துன்பத்திலே நான் அமிழ்ந்திட்ட போதும் கைவிடப்படவும் இல்லை. துன்பத்திலே நான் அமிழ்ந்திட்ட போதும் கைவிடப்படவும் இல்லை. இயேசுவே என் பக்கபலமே, இயேசுவே என் துணையே. என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என் உயிரே எந்த நேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். எனது
உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என்னுயிரே எந்தன் இயேசுவே, முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, அன்பின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற, மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, ராஜாதி ராஜவே உமக்கு நன்றி, தேவாதி தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா இந்த நாட்கள் அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே கூடி வந்திருக்கிற இந்த நேரத்துல எங்க மத்தியில நீங்க அசைவாடி கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவரே முழுவதும் உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. யூடியூப்ல ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஏசப்பா. அப்பா நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே, இந்த 3 மாதங்கள் கடந்து 4ஆம் மாதத்துல ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமையில உம்முடைய பாதத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்களை ஒரு விசையாய் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரவா லபூரியா ஷல்பி ஓதனை ஆண்டவரே, யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில வந்திருக்கிறாங்க உமக்கு தெரியும் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நீர் ஏசப்பா. ஆண்டவரே ஒரு விஷயம் நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா, அவங்களுடைய தேவைகளை சந்திங்க ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க, அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற அப்பா இந்த வேளையிலையும் மனபாரத்தோடு சஞ்சலத்தோடு அப்பா தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு நீங்க பதில் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்துகிறப்பா, அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அதாவது ஏப்ரல் மாதம் வாக்கு தத்தம், ஏன்னா இந்த மாதம் வாக்கு தத்த இது மெசேஜ் எடுக்கல. ஏப்ரல் மாதத்துடைய வாக்கு தத்தம் உடைக்கப்பட்ட குடும்ப அலங்கம் கட்டப்படும். இன்னைக்கு ஹெட்டிங் உடைக்கப்பட்ட குடும்ப அலங்கம் கட்டப்படும். வாசிப்போம் சங்கீதம் 122:7. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. கருமையான தெய்வ பிள்ளைகள், அலங்கம் என்றால் என்ன? அலங்கம் என்றால் கோட்டை சுவரை குறிக்கும். ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கென்று இந்த அலங்கம் என்ன பண்ணப்படும்? பயன்படுத்தப்படும். ராஜாக்கள் ஆண்ட நாட்கள்ல ஒவ்வொரு நாடுகள்லயும் ஒரு கோட்டை சுவர் இருக்கும். அந்த கோட்டை சுவரை தாண்டினால்தான் அவர்கள் அந்த நாட்டுக்குள்ளே நுழைய முடியும். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, எதிரி படைகளை காக்கக்கூடிய ஒரு சுவர் தான் இந்த கோட்டை சுவர் அல்லது அலங்கம். எரிகோ கோட்டையை சுற்றிலும் எரிகோ மதில்கள் இருந்ததில்ல, அதை தகர்க்க முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சுத்தி வந்து நீ துதிக்க ஆரம்பி, அது என்ன பண்ணும்? இடிந்து விழுந்து விடும் என்று சொல்லி. கருமையான தெய்வ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல வரும் பொழுது அவர்களுக்கு செங்கடல் எதிர்கொண்டு வந்தது, பார்வோன் சேனை வந்தது, யோர்தான் வந்தது, அது மட்டுமல்ல எரிகோ கோட்டை வந்தது. ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்களுக்கு ஜெயமாய் முடிக்க வைக்கிறார். இந்த அலங்கம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஏசாயா 60:18 சொல்லப்பட்டிருக்கு, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அலங்கம் எதை குறிக்கும் என்று சொன்னால் ரட்சிப்பை குறிக்கும். இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ரட்சிப்பு, குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ரட்சிப்பை இது குறிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை பெறுவது எப்படி? ஏசாயா 45:22 பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள்.
அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். அது மட்டுமல்ல, ஏசாயா 45:23 சொல்லப்பட்டிருக்கு, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடைசி நாட்கள்ல ஆண்டவருடைய பாதத்துல எல்லாருடைய முழங்கால் என்ன பண்ணுமோ? முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் 122:7 எதை குறிக்கிறது என்று சொன்னால், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த வசனம் தேவனுடைய சமூகத்திலும், அதாவது எருசலேம் சபை, இதை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்றைக்கு நம் வீடுகளிலும் அதே போல நம்மளுடைய அதாவது சபைகளிலும் என்ன இருக்கணுமா? சமாதானமும் சுகமும் இருக்க வேண்டும். அதாவது நம்மளுக்கு நல்ல பாதுகாப்பு, செழிப்பு இது நமக்கு இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்று அநேகருடைய குடும்ப அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு. ஏன் அநேகருடைய குடும்ப அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு? நீங்க நினைக்கலாம், நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அநேகருடைய குடும்ப அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கு. என்னைக்கு குடும்பம் உடையும் என்று சொல்லி ஒருவேளை எதிரிகள் காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உடைந்த உன் அலங்கத்தை நான் கட்டுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு அநேகருடைய குடும்ப அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ள சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்காத ஒரு காரியம், ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ ப்ராப்ளம், இதனால தான் இன்னைக்கு அநேகருடைய குடும்ப அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் குடும்பத்துல இருக்கிற நபர்கள் மூலம் குடும்ப அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அது மாமியாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், இல்லாவிட்டால் மருமகளா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம். இப்படி அநேகருடைய காரியங்களால ஏதோ ஒரு சமாதானம் எடுத்து போடப்பட்டு இன்னைக்கு குடும்ப அலங்கம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? இடிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அநேகருடைய குடும்பங்கள் மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்டு மாந்திரிக கிரியையினால கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாம வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு போராட்டம், பிரச்சனை, ஒரு எதிரியை பார்க்கறது போல ரெண்டு பேருக்கும். கணவனுக்கு மனைவியை பார்த்தா ஒரு எதிரியை பார்க்கறது போல இருக்கும், அதே போல மனைவிக்கு கணவனை பார்த்தா இருக்கும். இதனுடைய காரியம் என்ன? உங்களுடைய தவறு அல்ல, உங்களுக்கு பின்னால கிரியை செய்கிற மாந்திரிக காரியங்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்கள்ல இன்னைக்கு சிக்கி தவித்து இன்னைக்கு உலகத்துல உள்ளவங்க நினைப்பாங்க, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சது, இதற்கு தற்கொலை தான் முடிவு என்று சொல்லி. ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை வாழ வைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க உடைந்து போய் வந்திருக்கலாம். என் குடும்பத்துல என்னைக்கு ஆண்டவரே நீங்க விடுதலை கொடுப்பீங்க? என்னைக்கு என்னுடைய கணவன் இடத்துல இல்லாவிட்டால் மனைவி இடத்துல நாங்க சமாதானமா வாழ முடியும், நிம்மதி இல்லாம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒருவேளை கலங்கின உள்ளத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உடைந்து போன உன் குடும்பத்தை நான் கட்டி எழுப்புவேன் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உடைந்து போன குடும்பத்தை கட்டி அந்த அலங்கத்தை கட்டணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்னா, ஒன்னு தேவன் மேல் வைராக்கியமா இருக்க வேண்டும், இரண்டாவது நாம் ஜெபிக்க வேண்டும், மூணாவது நாம் துதிக்க வேண்டும். இப்போ இந்த செய்திக்கு போவதற்கு முன்னால ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு நான் போக விரும்புகிறேன். முதலாவது ஃபேமிலினா அதில் எத்தனை லெட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒரு 6 லெட்டர் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஃப் அப்படின்னா எதை குறிக்கும்னா ஃபர்கிவ்னஸ், அதாவது மன்னிப்பு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தொங்கும் போது கூட அங்க குத்தினவர்களும் காட்டி கொடுத்தவர்களும் கன்னத்துல அறைந்தவனும் காரி துப்புனவனும் முள்முடி சூட்டினவனும் சிரசுல அடித்தவனும் எல்லாரும் நிக்கிறாங்க. இதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று
அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னாங்கல்ல. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளோ வேதனையின் மத்தியில சொல்லும் போது, இன்னைக்கு குடும்ப அலங்கம் இடிக்கப்படுறதுக்கு முதல் காரணம் மன்னிக்க முடியல. ஹல்லேலூயா. கணவன் மனைவியை மன்னிக்க முடியல, மனைவி கணவனை மன்னிக்க முடியல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க ஒருத்தர் மன்னிக்காட்டா ஆண்டவர் எப்படி உங்க பாவங்களை மன்னிப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்ன வரைக்கும் யாரெல்லாம் வீட்டுல மனைவியோடு பேசாம இருக்கிறீங்க, கணவனோடு பேசாம இருக்கிறீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆலயத்துக்கு வரோம், எல்லாரும் போல வரோம், வெளியில பாக்குறதுக்கு கணவன் மனைவியை போல நாம் நடித்து கொண்டு இருக்கிறோம். உன் உள்ள அலங்கம், உன்னுடைய கூடாரம் எப்படி இருக்கிறது? சமாதானம் நிறைந்து இருக்கிறதா? இல்லாவிட்டால் அந்த இடத்துல பிரிவினையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? சற்று யோசித்து பாருங்கள். எபேசியர் 5:28 என்ன சொல்கிறது? வாசிப்போமா? எபேசியர். புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களை அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். பாருங்க, புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். கருமையான தேவ பிள்ளைகளை, அன்பு கூறுறீங்களா? பிரதர்ஸ், அன்பு கூறுறீங்களா உங்க மனைவியின் இடத்துல? இல்ல கடிந்து கொள்றீங்களா? மனைவியை பார்த்தா எப்பவும் கசப்பா இருக்கா? பாவக்கா கசக்கிறது போல கசக்குதான்? இல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூறணும். தன் மனைவியில் அன்பு கூறாதவன் தன்னில் தான் அன்பு தன்னில் தான் அன்பு கூறுகிறான், தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன். அப்போ மனைவியின் இடத்துல அன்பா இருக்கிறவன் தன்னைத்தான் என்ன நினைக்கிறாங்க? அதாவது அன்பா இருக்கிற. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால முதல் என்ன வேணும்? மன்னிப்பு வேணும். சரி, இந்த குடும்பத்துல முதல் சண்டை ஸ்டார்ட் பண்ற இடம் எது தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன சொன்னா சண்டை ஆரம்பமாகும்? சொல்லுங்க யாராவது ஒருத்தர். சரி, நானே சொல்லிடுறேன். எங்க வீடு உங்க வீடு. அல்லேலூயா. வருதா? எங்க வீடு உங்க வீடுன்னு அந்த வீட்டு பிரச்சனை வந்தாலே சண்டை ஸ்டார்ட் ஆயிரும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, திருமணமான பிறகு 2 பேரும் ஒரே மாம்சமா இருக்கிறோம் அப்படின்னு பைபிள்ல இருக்குல்ல. அவர்கள் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள், அதனால் இசைந்திருப்பார்கள். இதெல்லாம் வேதத்துல இருக்கு. இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம். அதனால தாயின் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இதெல்லாம் வெல்கம் பண்ணுவோம். ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம சண்டை ஸ்டார்ட் பண்ற இடம், உங்க அம்மா வீட்டுல என்ன போட்டாங்க, உனக்கு என்ன செஞ்சாங்க, நீ என்ன கொண்டு வந்த, இப்படின்னு பிரதர்ஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம சகோதரிகளுக்கு ரொம்ப உடம்பு சூடாயிரும். அல்லேலூயா. கோபம் உச்சந்தலைக்கு போயிடும். அப்ப சொல்லுவாங்க, உங்க வீட்டில் என்ன பண்ணாங்க? எனக்கு என்ன பெரிய சரடா ஒரு மாட்டுக்கு போடுற மாதிரியா போட்டாங்க? இல்லையே. இப்படி மெலிசா கண்ணுக்கு தெரியாமல ஒரு செயின் போட்டாங்க, தாலி செயின். உங்க வீட்டில் என்ன செஞ்சிட்டாங்க? இப்படியே இந்த சண்டை 7 தொடங்கி கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. போய் என்ன பண்ணுவாங்க? கடைசியில சண்டை முத்தி கையெல்லாம் நீட்டி கடைசியில அழுதுகிட்டே அம்மா வீட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க? சகோதரிகள் போயிடுவாங்க. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, போக மாட்டீங்க எனக்கு தெரியும். ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சண்டை ஆரம்பம் இதுதான். சிலர்லாம் எப்படா விட்டுட்டு ஓடலாம் நினைக்கிறீங்க. அதனாலதான் ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். தயவு செய்து குடும்பத்தை விட்டு வெளியே ஓடணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்த சிலுவை கடைசி வரைக்கும் அதை சுமந்து கொண்டே தான் போகணும். விட்டுட்டு ஓடி போயிடலாம், இந்த குடும்பமே வேணாம், எனக்கு வாழவே பிடிக்கல, நான் எங்கேயாவது போயிடுறேன், சன்னியாசியா போயிடுறேன், இல்லை எங்கன்னா கண்காணாம போயிடுறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது பிசாசின் கிரியை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதனால இன்னைக்கு யாரெல்லாம் சண்டை போட்டு உள்ள வந்தீங்களோ, வீட்டுக்கு போன உடனே 2 பேரும் என்ன பண்ணணும்? கணவன் மனைவியும் சமாதானமாகணும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, எபேசியர் 5:33 சொல்லப்பட்டிருக்கு, எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவள். ஹல்லேலூயா. ஆண்களுக்கு மட்டும் சொல்லல, பெண்களுக்கு சொல்லியிருக்கு. என்ன பண்ணணுமா? பயபக்தியா இருக்கணும். அதனால அப்படியே வீட்டுக்காரரை பார்த்தா சிங்கம் புலி வர்ற மாதிரி நினைக்காதீங்க. அவங்க கிட்ட எப்படி இருக்கணும்? மரியாதையா இருக்கணும். பயபக்தின்னு என்னது? ஒரு மரியாதை. கணவனுக்கு கொடுக்குற மரியாதையை நீங்க கரெக்டா கொடுத்துருங்க. அவர் ஒருவேளை எப்படி வேணா இருக்கட்டுமே,
ஆனா அவர் கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தையும் கொடுக்க வேண்டிய மதிப்பையும் கொடுத்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனை வராது. அடுத்தது ஏ, ஃபேமிலியில ரெண்டாவது லெட்டர் என்னது? ஏ. ஏ அப்படின்னு சொன்னா அப்ரிஷியேட், பாராட்டணும். இன்னைக்கு யாரை பாராட்டுறீங்க? உங்க மனைவியை பாராட்டுறீங்களா? பக்கத்துல இருக்கிற இன்னொரு சிஸ்டரை பாராட்டுறீங்களா? அவ்வாறு அந்த சிஸ்டர் எவ்வளோ அழகா இருக்காங்க, ஒல்லியா இருக்காங்க, கலரா இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க. இல்ல, உங்களுக்கு கொடுத்த மனைவி தான் கடைசி வரைக்கும் அவங்க தான். அப்போ அவங்க நல்லா இருக்காங்களோ நல்லா இல்லையோ, கல்யாணம் ஆகும்போது எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? நல்லா ஒல்லியா இருந்திருப்பாங்க. ஆனா குழந்தை எல்லாம் இது பண்ண பிறகு கொஞ்சம் என்ன ஆயிருப்பாங்க? குண்டா இருப்பாங்க. அதனால மனைவி இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது. அழகை பார்த்து அன்பு வர்றதே கிடையாது. வெளி தோற்றம்தான் அழகு. இந்த அழகெல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணோம்? மாயை, அதெல்லாம் அழிந்து போகும். ஆனா உள்ளான அன்பு தான் என்னது? நிரந்தரம். ஹல்லேலூயா. அதனால மனைவி ஒருவேளை கல்யாணம் ஆகும்போது நல்லா இருந்தாங்க, இப்போ வயசாகி போச்சு, அதனால ஓரம் கட்டலாம், இன்னொன்று செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க போகிற இடம் கன்ஃபார்மா நரகம். அதே போல கணவனை விட்டு வேற இதுக்கு போகணும்னு நினைச்சிங்கன்னா அதுவும் நரகம்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதுக்கு பதிலா ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணுங்க. கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உன் கோபம் தனியணும்னு சொல்றாரு. உங்க கோபம் எங்க தனிஞ்சுது? எத்தனை தடவை வந்து பிரசங்கம் கேட்டாலும் அதே மாதிரி வரீங்க, பிரசங்கம் கேட்குறீங்க, வீட்டுக்கு போறீங்க, அதே சூழ்நிலை, அதே கணவன், அதே மனைவி, அதே சண்டை. என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. இதை யூடியூப்ல பார்க்குறவங்களுக்கும் சொல்றேன், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கணவன் மனைவிக்குள்ள முதலாவது சமாதானம் இருக்கணும். அப்பதான் அந்த குடும்ப அலங்கம் கட்டப்படும். ஹல்லேலூயா. இப்போ நீங்க உங்க கணவனை பார்த்து என்ன சொல்லணும்? நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, இந்த ஷர்ட் ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்காரோ இல்லையோ, என்ன பண்ணிடணும்? அழகா இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே போல சகோதரர் என்ன பண்ணணும்? உங்க ஒய்ஃபை பார்த்து நீ தான் எல்லாத்தோட அழகு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வேற யாராவது சொன்னீங்கன்னா பிரச்சனை. அதனால ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அதே போல அவங்க நாள் கணக்குல 24 மணி நேரம் அடுப்படியில் இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை டென்ஷன்ல உப்பை கொட்டி வச்சிருக்கலாம், காரத்தை கொட்டி வச்சிருக்கலாம், இல்லைன்னா புளியை கூட கொட்டி வச்சிருக்கலாம். எண்ணத்தை கொட்டி வச்சாலும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப டேஸ்டாக செய்திருக்கிறோமா, அவங்க சாப்பிட்டுட்டு தான் நினைப்பாங்க, இவ்வளோ உப்பை கொட்டி வச்சுக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பொய் நல்லா சொல்லிட்டு போயிட்டாருன்னு நினைப்பாங்க. அடுத்த தடவை அவங்க நல்லா டேஸ்டியாக செய்து கொடுப்பாங்க. அப்போ அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு என் மனைவி மேலே ரொம்ப அன்பு எங்கெங்க இருக்கு? என் ஹார்ட்டுக்குள்ளே இருக்கு. ஹார்ட்டில் இருந்தால் ஹார்ட்டை வெட்டி போட்டாங்க வெளியே கொண்டு வர முடியும். உள்ளே இருக்கிறத வெளியே காட்டணும். அந்த அன்பு எப்படின்னா, ஏமா தள்ளு, நீ கஷ்டப்படுறவா, நான் தோசை சுடுறேன் அப்படின்னு சகோதரர்கள் 2 தோசை சுட்டிங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ நீங்கள் போங்க, நானே சுட்டுக்கிறேன். பார்த்தீங்களா? இதுதாங்க அன்பு. ஹல்லேலூயா. வீட்டுக்கார் போறாரா, அவசரமா போறாரு, ஒரு அயன் பண்ணணும் சட்டை, அயன் பண்ணிட்டு ஒரு ஷூ எடுத்து பாலிஷ் பண்ணி வச்சு பாருங்க, அவர் உச்சி குளிந்துரும். நீ என்ன வேலைக்கு போனா போ, நானும் தான் வேலைக்கு போறேன், நானும் தான் சமையல் பண்றேன், வேணும்னா எல்லாம் பண்ணிட்டு போங்க. இது அன்பு கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா, ஐயோ என் ஒய்ஃப் இல்லாம என்னால இருக்கவே முடியாது, எனக்கு வலது கையே என் ஒய்ஃபு தான். ஹல்லேலூயா. இப்படி சொல்லணும்னா என்ன பண்ணணும்? சிஸ்டருங்கெல்லாம் சகோதரிகள்லாம் அப்படி மாறணும். ஹல்லேலூயா. அதனால அவருக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதோ, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதோ, இதெல்லாம் வேலைக்காரின்னு நினைக்காதீங்க. அது உங்க கடமை அப்படின்னு செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால அப்ரிஷியேட் பண்றதுக்கு முந்திக் கொள்ளுங்க 2 பேருமே. ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வராரா, இது என்னங்க புடவையை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நல்லாவே இல்லை, நான் போயிருந்தேன்னா இதோட சூப்பராக வாங்கிடுவேன். அவர் ஒரு கோணியை கூட கொண்டு வரட்டுமே, சாக்கு கோணி மாதிரி நல்லா திக்காக எடுத்துட்டு வரட்டுமே. என்ன சொல்லணும்? ரொம்ப நல்லா இருக்குதுங்க, அந்த கலர் உங்களுக்கு பிடிக்காமலே இருக்கணும், ஆனால் என்ன சொல்லணும்? ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி, கட்டி காமிச்சிட்டிங்கன்னா அவருக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு இல்லாமல் என்னத்தை இவ்வளோ விலைய போட்டு இந்த புடவையை வாங்கினதுக்கு என்னை விட்டுருந்தா அப்படியே சூப்பராக வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த தடவை புடவை வராது. ஹல்லேலூயா. அப்போ சின்ன சின்ன காரியத்திலெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுங்க. வீடு நல்லா சுத்தமாக வச்சுருக்கிறாங்களா சகோதரர்கள்? வீட்டை பார்த்துட்டு என்ன சொல்லணும்? நீ ரொம்ப நல்லா நீட்டாக வச்சுருக்கிறம்மா வீடு. என்னைக்காவது அப்படியே அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்களா? எவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுருக்கிற, வேலைக்கு போகிற, வீட்டு வேலையை பார்க்குற, வீடு இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணணும்? ஒரு நாள் சொன்னீங்களா? உங்களை தொடப்பத்தை எடுத்து பெருக்கலாம் சொல்லலை சகோதரர்களே.
நீங்க என்ன பண்ணணும், மனைவிமார்களை அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. அடுத்தது 3வது லெட்டர் எம். எம் அப்படின்னு சொன்னா மோனோகமி அப்படின்னா ஒரு தாரம், ஒருத்தருக்கு ஒருத்தரே தான். நல்லா எழுதி வச்சுக்கோங்க மைண்ட்ல. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல எத்தனை மனைவி வேணா கட்டிக்கலாம், தப்பே கிடையாது. அதனால ஆபிரகாமுக்கு இப்படி இருந்தது, இவர் இப்படி வச்சிருந்தாரு, தாவீது இப்படி வச்சிருந்தாரு, சாலமன் 1000 வச்சிருந்தான், நான் வச்சா என்ன? ஹல்லேலூயா. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சொல்றாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் தான். இந்த இந்த கண்ட்ரோல்குள்ள இருந்தீங்கன்னா குடும்ப அலங்கம் இடிக்கவே படாது. ஹல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் 13:5 சொல்லப்பட்டிருக்கு, அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அன்பு இருந்தா இப்படி நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டீங்க. மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டீங்க, கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டீங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. படிக்கிற வயசுலேயே பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு இதெல்லாம் என்ன பண்ணாது, இது நம்பிக்கை துரோகம். பேரண்ட்ஸுக்கு நீங்க பண்ற நம்பிக்கை துரோகம், சரியா? அதனால வாலிப பிள்ளைகள் ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. அடுத்த லெட்டர் ஐ. ஐ அப்படின்னா இக்னோர். இக்னோர்னா புறக்கணி. யாரை புறக்கணிக்கோங்க வீட்டில், யாரெல்லாம் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொன்னா, வீட்டில் வயசான மாமனார் மாமியார் இருந்தா புறக்கணிக்க சொல்றாங்களா? இல்லை, அவங்களாம் தேவைதான், சரியா? வயசான காலத்தில் அவங்கள கொண்டு ஒரு அனாதை இல்லத்தில் விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு சாபம். உங்களுக்கு மட்டும் இல்லை, பின் சந்ததிக்கு சாபத்தை சேர்த்து வைக்கிறீங்கன்னு மறந்துடாதீங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அம்மா சின்னதில் அவங்க சீராட்டி பாராட்டி கஷ்டப்பட்டு அவங்கள, அதாவது எவ்வளோ அழகு பார்த்து எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க வயதான நாட்களில் அவங்கள கொண்டு நல்லா ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்துட்டு ஜாலியாக இருக்கணும், மனைவி சொல் பேச்சை கேட்கணும்னு நினச்சா அது சாபம். ஹல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் உங்க அம்மாவை எப்படி நேசிக்கிறீங்களோ அப்படிதான் மாமியாரை நேசிக்கணும். உங்க அப்பாவை எப்படி நேசிக்கிறீங்களோ மாமனார் அப்படிதான் நேசிக்கணும். ஹல்லேலூயா. அப்பா வேற மாமனார் வேற கிடையாது. அப்பா ஏதாவது சொன்னா மன்னிக்கிறீங்களே, அதே போல மாமனார் சொன்னாலும் மன்னிச்சு தான் ஆகணும். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, இவங்களை எல்லாம் புறக்கணிக்க சொல்லல. ஆனா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்க, அவ கூட ரொம்ப பேசாத, அவளை எங்கேயும் வெளியே கூட்டு போவாத, வெளியெல்லாம் கூட்டு போனா அப்புறம் ரொம்ப உடனே என்ன பண்ணிடுவா, தலை மேல ஏறி மிதிச்சிருவா. இதெல்லாம் சில அம்மாமார்கள் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டீங்களா, அவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள உள்ள நுழையாதீங்க. ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அவங்களுக்கு தெரியும் அவங்க வாழ்க்கையை பார்க்கறதுக்கு. அவங்களா உங்ககிட்ட மத்தேசுக்கு வந்தா அப்போ பண்ணுங்க, இல்லையா நீங்களா என்ன பண்ணாதீங்க, சொல்லி கொடுக்க கூடாது. மாமியார்கள்லாம் இங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் இல்லை. ஆனா மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, கணவன் மனைவியை சந்தோஷமா வாழ விடணும். சிலர் பார்த்தீங்கன்னா இப்ப 2 ரூம் இருந்தா கூட சில அம்மாமாருங்க அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் உன் கூடயே படுத்துக்கிறேன், எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டா பிள்ளைகளை தனியா விட்டுறணும், அவங்க கூடயே போய் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ அப்படியெல்லாம் இருந்தா வீட்டில் பிரச்சனை வரும். இதனால குடும்பத்தில் என்ன பண்ணும், கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இழந்து போகும். இப்படிப்பட்டவங்களை புறக்கணிக்கணும். இல்லாட்டா யாரோ ஒரு ஃப்ரெண்டு, இப்போ சகோதரிகளுக்கு நிறைய ஃப்ரெண்டு இருக்கும், அவங்களுக்கும் தான். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கார் பைக்கில் ஒருத்தியை கூட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லணும், அப்படியா, எப்படி இருந்தா, என்ன கலரில் இருந்தா, என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா அப்படின்னு கேட்காதீங்க. எங்கள் வீட்டுக்காரு யாரையும் பைக்கில் கூட்டு போக மாட்டார். ஹல்லேலூயா. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு அம்மா வந்தாங்க ப்ரேயருக்கு. அவங்க சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்கார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க சொல்கிறாங்க, 10 பெண்கள் நடுவில் எங்கள் வீட்டுக்கார் விட்டா கூட அவர் பரிசுத்தமாக இருப்பார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சாட்சி பார்த்தீங்களா? இன்னைக்கு சகோதரர்களை குறித்து மனைவி இப்படி சாட்சி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால நான் சொல்ற ஒரு காரியம், குடும்ப அலங்கம் இடிக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, கண்டவங்களையும் பைக்கில் இழுத்துட்டு போவாதீங்க. சகோதரர்களுக்கு சொல்ற ஒரு கைண்டான ரெக்வஸ்ட் என்னன்னா, சகோதரிகளை பைக்கில் கொண்டே போகாதீங்க. உங்கள் அம்மா, உங்கள் கூட பிறந்தவங்க, இவங்களை தவிர ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, தெரிஞ்சவங்க, அவங்க இவங்க யாரையும் பைக்கில் ஏற்றாதீங்க.
பைக்கு நட்டாத்துல நின்று போயிடும், வேண்டாம். அல்லேலூயா. அதனால இது வரைக்கும் ஏத்திட்டு போனா கூட இனிமே ஏறும் போதே பயம் இருக்கணும். இந்த அம்மா அங்கிருந்து சொன்னாங்களே அப்படின்னு பயந்தீங்கன்னா ஏத்த மாட்டீங்க. ஏத்துனா வண்டி ரிப்பேர் ஆயிரும், ஏத்துனீங்கன்னா வண்டி எங்கேயாரு போய் மக்கார் ஆயிரும். இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, சொல்லவும் சொன்னாலும் தப்பு. அல்லேலூயா. யாரையும் ஏத்தாதீங்க. அதே போல சகோதரிக்கு சொல்றது என்னன்னா, உங்க வீட்டுக்கார் பைக்கை தவிர யார் பைக்கிலும் ஏறாதீங்க. எங்கள் மாமா பைக்கு, எங்கள் அண்ணன் பைக்கு, இப்படி எங்கள் மூத்தார் பைக்கு, அந்த பைக்கு, இந்த பைக்கு, எந்த பைக்கு உனக்கு சொந்தம் கிடையாது. உன் வீட்டுக்கார் பைக்கு தான் உனக்கு சொந்தம். அல்லேலூயா. யாராவது அப்படி இது வரைக்கும் ஏறி இருந்தா இனிமே ஏறாதீங்க. அல்லேலூயா. ஆட்டோவில் போங்க, நடந்து போங்க, பஸ்ஸு உங்களுக்கு ஃப்ரீயாக விடுறாரு, ஃப்ரீ பஸ்ஸில் போங்க. எதுக்கு அடுத்தவங்க பைக்கில் ஏறுறீங்க? அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இதெல்லாம் இக்னோர் பண்ணணும். இதெல்லாம் என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ணணும் குடும்பத்திலேருந்து. அடுத்தது எல் என்று சொன்னால் லவ் என்று சொன்னால் இன்னைக்கு எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு முன்னால் வர்றதான் லவ். கல்யாணத்துக்கு பிறகு லவ் பண்ணக்கூடாதாங்க. கல்யாணத்துக்கு பிறகு மற்றவங்கள தான் லவ் பண்ணக்கூடாது. உங்கள் ஒய்ஃபை லவ் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்கள் ஹஸ்பண்டை லவ் பண்ணிக்கிட்டே இருங்க, தப்பே கிடையாது. லவ்னா என்னது? அன்பு. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிச்சயமான உடனே அந்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு லவ் இருக்கும் பாருங்களேன், வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க. எனி டைம் ஃபோனு, சாப்பிட்டியா, தூங்குனியா, படுத்தியா, ரொம்ப அக்கறையாக ஃபோன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணம் ஆகி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆகட்டுமே, அப்புறம் ஏன் நீங்கள் முன்ன மாதிரி பேசலை, என்ன பேச வேண்டி இருக்கு? அல்லேலூயா. இது கணவனுடைய அங்கலாய்ப்பு. அல்லேலூயா. மனைவி சொல்லுவாங்க, அதான் இப்போதான் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சே, கல்யாணம் ஆயிடுச்சே, இனிமேல் என்னங்க பேசணும்? எனக்கே வேலை ஏகப்பட்டதா இருக்கு. இல்லை, அவங்க வீட்டுக்கார் வேலையிலேருந்து வராங்களா, கூட உட்காந்து கொஞ்ச நேரமாவது பேசணும். அந்த நேரம் தான் அடுப்பில் போய் கிச்சனை உருட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ தான் கொண்டு பாத்திரத்தை தேய்ன்னு தேய்க்கக்கூடாது. அல்லேலூயா. வந்தாங்களா, அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு காப்பி கொடுத்து உட்கார வச்சு, என்னாச்சு, எங்கே போனீங்க, வந்தீங்க, அதுக்குன்னு சந்தேக கண்ணோட கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. அன்பா கேளுங்க, அவர் அன்பா பதில் சொல்லுவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, யோபு பாருங்க, அவங்க ஒய்ஃப் என்ன பண்றா? கோபமா திட்டுறா, இன்னுமா நீர் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறியம்மா, சிப்போ பைத்தியக்காரின்னு சொன்னாரா? நம்ம ஆளுங்கெல்லாம் சொல்லிடுவாங்கல்ல, அப்படிதானே? ஏதாவது ஒன்று சொன்னா வாய்க்கு வராத வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவர் அப்படி சொல்ல, பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறியம்மா, தேவனிடத்துல நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் நன்மையை கொடுத்தா மட்டும் ஓகே ஓகே ஓகே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தீமையை கொடுத்தா அதே வாய் தானே, ஆண்டவரே இந்த பாடுகளை கொடுத்ததுக்காய் நன்றி, இந்த உபத்திரத்தை கொடுத்ததுக்காய் நன்றின்னு சொல்லி பாருங்க, ஆண்டவர் உங்க மேல அவர் பிரியமாய் இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒய் லாஸ்ட் லெட்டர். இந்த ஒய் அப்படின்னா ஈல்டு, வளைந்து கொடு அப்படின்னு அர்த்தம். வளைந்து கொடு அப்படின்னு சொன்னா அதாவது விட்டு கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். உங்க கணவனுக்கு ஒன்று பிடிக்கலையா, அதை விட்டு கொடுத்துருங்க. மனைவி ஒன்று சொல்றாங்களா, எனக்கு பிடிக்கலங்க இது உங்ககிட்ட அப்படின்னா என்ன பண்ணிடணும்? விட்டு கொடுக்கணும். இல்லை நான் அப்படிதான், நான் தான் தலை, நான் தான் எல்லாம், நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே போல மனைவியும் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு எது பிடிக்கலையோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. கருமையான தெய்வ பிள்ளைகளை இப்படி வளைந்து கொடுத்தாதான் குடும்பம். இல்லை நான் ஒரு நேர்கோட்டில் போவேன், நான் செய்கிறத தான் செய்வேன். அவர் சொல்லுவார், நானும் இப்படி தான் நேர்கோட்டில் போவேன், நான் செய்கிறத தான் செய்வேன்னா ஒன்று இணையாமல் போய்கிட்டே தான் இருக்கும். அது குடும்பத்தில் என்ன இருக்காது? ஒரு சந்தோஷம் இருக்காது, சமாதானம். அவர் ஒரு நேரம் கோமா பேசுகிறாரா, சரி ஏதோ மூடு அவருக்கு சரியில்லை, விட்டுட்டு போயிருங்க. இன்னும் அதே மாதிரி நீங்களாம் என்ன அப்படியே தேவதூதர்களா? இல்லை. நீங்களாம் ஏஞ்சலா? இல்லை. சகோதரிகளுக்கு கோபம் வரும்போது சகோதரர்கள் என்ன பண்ணணும்? சரி ஏதோ டென்ஷனாக இருக்கிறா, பக்கத்தில் போவேனா, ஜல்லிக்கரண்டி பூரிக்கட்டை இதெல்லாம் பறந்துடும், அதனால் ஓரமாக ஒதுங்கிக்கிட்டு இருக்கிறது நல்லது அப்படின்னு விட்டுருங்க. அடுத்த நேரம் அமைதலாக இருக்கும்போது, ஏமா இப்படி கோவப்படுற அப்படின்னு சமாதானமாக சொல்லி பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால இந்த ஃபேமிலிக்கு டெஃபினேஷன் சொல்லிட்டேன். சரி, அடுத்தது இப்போ தேவன் குடும்ப அலங்கத்தை கட்ட வேண்டுமானால் எதையெல்லாம் விடணும்? எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தையை முதலாவது விடணுங்க.
அதாவது யாரை திட்டுறமோ இல்லையோ, மனைவியை வாய்க்கு வந்தபடி கெட்ட வார்த்தையில நிறைய பேர் திட்டுவாங்க. இங்க வந்தா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அபிஷேகம் தான். வீட்டுக்கு போனா வாயில கூவம் தண்ணி தான் ஓடும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. அதே மாதிரி பெண்களும் தான் சரி, அவங்கள என்ன பண்ணக்கூடாது, சிலர்லாம் வேண்டாத வார்த்தைகள்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. ஆண்டருக்கு ஒரு நாள் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது எபேசியர் 4:31 சொல்லப்பட்டிருக்கு, கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், துர்க்குணம். துர்க்குணம்னா கெட்ட குணம். மனைவிக்கு தெரியாம கணவன், கணவனுக்கு தெரியாம மனைவி செய்யற துரோகங்கள், இது துர்க்குணம். இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்மளை விட்டு போகணும். எபேசியர் 4:31 வீட்டில் வாசித்து பாருங்க. இதையெல்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ணணும், எடுத்து போடணும். அடுத்தது, உடைந்த குடும்ப அலங்கத்தை கட்ட நாம் என்ன செய்யணும். இவ்வளவு நேரம் இன்ட்ரோடக்ஷன் போயிருக்கேன், மத செய்திக்குள்ள வந்திருக்கேன். உடைந்த அலங்கத்தை கட்டுவதற்கு நாம் என்ன செய்யணும்னா, முதலாவது தேவனிடத்துல வைராக்கியம் தேவை. ஹல்லேலூயா. தேவனிடத்துல, அதாவது சகோதரிகளானாலும் சரி சகோதரர்களானாலும் சரி, ஆண்டவரிடத்துல ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். வாசிப்போம் ரூத் 1:16. அடுத்தது, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் ஒரு வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ரூத்துடைய குடும்ப அலங்கம் இடிக்கப்பட்டிருந்தது. அவ வாழ்க்கையெல்லாம் இழந்து போயிருந்தா. ஆனா அவ சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. இப்போ அந்த ரூத் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரம் 1-5 வசனக்குள்ள இந்த குடும்பத்தினுடைய காரியங்கள் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அதாவது ரூத்துக்கு நகோமி, எலிமெலேக்கு என்கிற மாமனாரும் மாமியாரும் இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஒருத்தி பேர் ரூத், இன்னொருத்தி பேர், முதல் மருமக பேர் ஒர்பால், ரெண்டாவது மருமகள் பேர் ரூத். இப்போ இந்த ரூத்துக்கும் ஒர்பாலுக்கும் மாமியார் யாரு, நகோமி. மாமனார் யாரு, எலிமெலேக். இப்போ இப்படி இருக்கிறாங்க. இப்போ இந்த ரூத்துக்கு நகோமிக்கு 2 பையனுங்க, ஒன்று மக்லோன், கிளியோன் என்கிற 2 பையன்க இருக்கிறாங்க. இப்போ இந்த குடும்பத்துல ஏன் ஒரு இழப்பு, ஏன் இந்த குடும்பத்துல காரியம் சம்பவித்தது அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த குடும்ப அலங்கம் இடிக்கப்பட்டதுன்னா, இவங்க வாழ்ந்து கொண்டிருந்த இடம் பெத்தேல், அப்பத்தின் வீடு. அப்போ பெத்தேல்ல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அங்க பஞ்சம் வந்த உடனே அவங்க எங்க போயிட்டாங்க, மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. மோவாப் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, அருவருப்பு என்ற அர்த்தம். அருவருப்பான தேசத்துக்கு இவங்க போயிட்டாங்க. ஃபேமிலியா போறாங்க, அதாவது 4 பேரா போறாங்க. அவங்க நகோமி, அதாவது எலிமெலேக்கு, மக்லோன், கிளியோன், 4 பேர் போறாங்க. அங்க போயிட்டு போனதே அருவருப்பான ஒரு தேசம். அங்க போயிட்டு ஒருவேளை பெத்தேல்ல இருக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அங்க போயிட்டு மோவாபிய பெண்களை திருமணம் செய்தார்கள். மோவாபிய பெண்கள்னா ஆண்டருக்கு பிரியமில்லாத அருவருப்பான ஜாதி, அதாவது அருவருப்பான ஆட்கள். ஏன்னா ஆண்டருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்கள். இப்ப அங்க போயிட்டு தான் 2 பிள்ளைகளுக்கு என்ன பண்றாங்க, திருமணம் செய்யறாங்க. போய் கொஞ்ச நாள்ல அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாரு, எலிமெலேக்கு இறந்து போயிட்டார். பாருங்க, அந்த 10 வசனத்துக்குள்ள எல்லாமே அடங்கி போச்சு அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை. அப்போ அந்த அந்த எலிமெலேக்கு இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பிள்ளைங்க தான் இருக்கு, இவங்க அம்மா இருக்காங்க. 2 பிள்ளைகளுக்கும் மோவாபிய பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார்கள். இவர்கள் 10 ஆண்டு அந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. 10 ஆண்டும் ஒர்பாலும் என்ன பண்றா, தன் மோவாப் கடவுளை விட்டுட்டு, விக்கிரக ஆராதனையை விட்டுட்டு மெய்யான தேவனை தெரிந்து கொண்டார்கள். ரூத்தும் அதை போல் தெரிந்து கொண்டாள். இப்போ இருக்கும்போது இந்த மக்லோனும் கிளியோனும் என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. இப்போ 3 விதவையா அந்த இடத்துல, அந்த தேசத்துல இருக்கிறாங்க. இப்போ இந்த நகோமி என்ன பண்றா, ரொம்ப கஷ்டப்படுறா. எல்லாத்தையும் நம்ம மோவாப் தேசத்துக்கு வந்து எல்லாத்தையும் இழந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மருமகளை கூப்பிட்டு சொல்றா, நான் என்ன பண்றேன், பெத்தேல்ல பஞ்சம் ஒளிஞ்சிருச்சு, நான் பெத்தேலுக்கு போறேன், நீங்க மோவாபுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே 2 மருமகளும் என்ன பண்றாங்க, அழுறாங்க முதல். ஏன்னா இப்ப எல்லாமே நல்லா நடிக்கிறதுக்கு தெரியும்ல, அப்பவுமே நடிச்சிருக்காங்க.
ஒருபாலும் நல்லா என்ன பண்றா, அழுறா, ஐயோ உங்களை விட்டு போக மாட்டேன். ரூத்தும் அப்படிதான் சொல்றா. கடைசியில ஒருபால் திரும்ப மாமியார் புஷ் பண்ண உடனே சரி சரி நான் போயிடுறேன்னு முத்தம் கொடுத்து போயிட்டா ஒருத்தி, ஒருபால் பெரிய மருமக. சின்னவா சொல்றா, ரூத் சொல்றா, இல்ல இல்ல நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன், உங்க ஜனம்தான் ஏன் ஜனம். ஹல்லேலூயா. நம்ம அப்படி சொல்லுவோமா? உங்க வீடு தான் எங்க வீடுங்க. அதுக்குன்னு சகோதரிகள் அம்மா வீட்டை மறக்க சொல்லல. 1000 தான் இருந்தாலும் அம்மா வீடுனா ஒரு அஃபெக்ஷன், மாமியார் வீடுனா கொஞ்சம் அஃபெக்ஷன் கம்மியாக தான் இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா ரூத் அப்படி இல்லை. அவன் சொல்றா, உங்க ஜனம் ஏன் ஜனம், நான் உங்க கூட தான் வருவேன், உங்க தேவன் என் தேவன். ஆண்டவரை அவள் பற்றி கொண்டாள். அதாவது உண்மையான தேவனை நான் தெரிந்து கொண்டேன், இனிமே போய் மோவாபில் போய் அந்த விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ என்ன பண்றா, ஆண்டவரை பிடித்து கொண்டாள். ஹல்லேலூயா. இப்போ இவங்க சொல்லி கேட்கல, சரி வா அப்படின்னு கூட்டு போறாங்க. கூட்டு போனா அவங்க மாமியார் சொல்றாங்க, இன்னைக்கு நீ போ, எந்த வயல்வெளி கிடைக்குதோ அங்க போ, உனக்கு கிடைச்சதை எடுத்துட்டு வா. இவ போகும்போது ஒரு வயல்வெளியில போறா. அங்க போய் என்ன பண்றா, அங்க விழுந்த அதாவது கோதுமை மணி இதெல்லாம் பொறுக்கி கொண்டு இருக்கிறா. அந்த வயல்வெளி யாருதுன்னா போவாஸ் என்ற ஒரு மனுஷன். இப்போ வீட்டுக்கு வரா. அந்த போவாஸ் வந்து இவளுக்கு அனுகூலமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். வாசிப்போமா? ரூத் 2:12. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும். அந்த போவாஸ் என்ன சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவரால் நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஏன்னா அவர் சொல்றார், போவாஸ் சொல்றார், உன்னை பத்தி சொன்னாங்க, நீ மாமியாரை நேசிக்கிறத சொன்னாங்க, அதனால உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும்னு அவளை வாழ்த்துக்கிறாரு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, மாமியார்கிட்ட வந்து சொன்னோன்னே மாமியார் சொல்றாங்க, கரெக்ட், நீ போன இடம் கரெக்டான இடம், நமக்கு உறவின் முறை, அந்த போவாஸ் உறவின் முறைப்படி அவன் சொந்தம் என்று சொல்லி, சரி நீ அங்கேயே போய் என்ன பண்ணு, அந்த நெற்கதிரெலாம் பொறுக்கிட்டு வா, கோதுமை மணிலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அனுப்புகிறாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னொரு இடத்துல ரூத் 3:11 இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஹல்லேலூயா. திரும்ப போவாஸ் சொல்றாரு, நீ வேண்டியபடி நான் செய்கிறேன், நான் உன்னை திருமணம் செய்துக்கிறேன், நீ குணசாலியான ஸ்ரீ, ஏன் வாலிபர் பின்னால போகாம நீ இந்த இடத்துக்கு வந்தியேன்னு சொல்லி அவளை அப்ரிஷியேட் பண்ணி அவளை ஏற்றுக்கொள்கிறான். திருமணம் ஆகிறது. அதற்கு பிறகு அவளுக்கு ஓபேத் என்கிற ஒரு குழந்தை பிறக்குது. இந்த ஓபேத் யார் தெரியுமா? தாவீதினுடைய தாத்தா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ரூத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைத்ததற்கு காரணம் என்ன? அவள் தேவன் மேல் வைத்த வைராக்கியம், மாமியாருக்கு கீழ்ப்படிதல், 3வது அவள் ஒரு குணசாலியாய் இருந்தாள். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அவள் இடிந்து போன உடைந்து போன குடும்ப அலங்கத்தை மறுபடியும் கட்டி எழுப்புகிறார். அது மட்டுமல்ல, மத்தேயு 1:5 வம்ச வரலாறு பட்டியல்ல அவளுடைய பெயர் இருக்கிறதை பார்க்கிறோம். என்ன பெயர்? போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்திலிருந்து பெற்றான் என்று அவனுடைய, அதாவது நம்ம வம்ச வரலாறு மத்தியில கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ வாழ்க்கையே இழந்து போன உடைந்து போன ஒரு மகளுடைய குடும்ப அலங்கத்தை தேவனால் கட்டி எழுப்ப முடியும் என்று சொன்னால், உங்க குடும்ப அலங்கத்தை தேவன் கட்ட மாட்டாரா? நிச்சயமாய் கட்டுவார். ஹல்லேலூயா. யார் யார் குடும்பம் உடைஞ்சு போய் வந்திருக்கிறீங்களோ, ஒருவேளை யூடியூப்ல யாரெல்லாம் இந்த சிச்சுவேஷன்ல பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்க குடும்ப அலங்கத்தை தேவன் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. 2வது தேவை என்னன்னா ஜெபம். நம்முடைய குடும்ப அலங்கம் கட்டணும்னா ஜெபம் அதிகமாய் தேவை. வாசிப்போம் 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி,
சேனைகளின் கர்த்தாவே, தேவரே, உம்முடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாரை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல அன்னாளுடைய குடும்ப அலங்கம் கட்டப்படுகிறதை பார்க்கிறோம். அன்னாளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அல்லேலூயா. ஆனா அன்னாளுடைய கணவன் எல்கானா அன்னாளை அதிகமாய் நேசித்தான். எல்கானாவுக்கு இன்னொரு மனைவி உண்டு, பெனினாள். என கருமையான தேவ பிள்ளைகளே, இவங்க வருஷந்தோறும் பண்டிகை கொண்டாட எருசலேமுக்கு வருவாங்க, தேவாலயத்துக்கு. அப்படி வரும்போதெல்லாம் இந்த அன்னாளுடைய கூட இன்னொருத்தி இருக்கிறால, பெனினாள். அது வேதத்துல சொல்லியிருக்கு, சக்காலத்தின்னு சொல்லி. நம்ம நடைமுறையில பேசுறோம், ஆனா பைபிள்ல அந்த வேர்டு இருக்கு. அப்போ அவ என்ன பண்ணுவாளாம்? இவளை மனமடிவாக்கி அள வைத்து கொண்டே இருப்பாளாம். ஆனால் எல்கானா என்ன பண்ணுவான்னா, எல்லாரை காட்டிலும் இந்த அன்னாளுக்கு ரெட்டிப்பான பங்கை கொடுப்பானாம், சாப்பிட்றதுல இருந்து எல்லாம். ஆனா எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, இவர் வரும்போதெல்லாம் அழுது கொண்டே இருப்பாளாம். இப்படி அழுது கொண்டே இருக்கும்போது எல்கானா கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, வாசிப்போமா? 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். அல்லேலூயா. அப்போ எல்கானா தன் மனைவி விசாரிக்கிறவனா இருக்கிறான். குழந்தை இல்லை, இன்னைக்கு குழந்தை இல்லைன்னா எல்லாரும் வெறுப்பாங்க. ஆனா அவன் வெறுக்கல, அதிகமாய் அன்னாளை நேசிக்கிறான். ஆனால் அந்த நேசத்தால, அன்பால அவள் சமாதானம் அடையாதபடி அங்கிருந்து ஓடி போய் தேவாலயத்துல போய் முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாள். அப்ப அங்க இருக்கிற ஆசாரியனாகிய ஏலி வருகிறார். வந்து கேட்கிறாரு, நீ எவ்வளோ நேரம் குடிச்சிருப்ப? எவ்வளோ நேரம் வெறித்திருப்ப? ஏன்னா அவள் வாயிலிருந்து சத்தம் பிறக்கவில்லை. முணுன்னு என்ன பண்றா? அவள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாள். சத்தமே வரல, கண்ணில் தண்ணி தாரையாய் ஊற்றி கொண்டு இருக்கு. நம்ம கூட நிறைய நேரம் உடைக்கப்படும் போது, அந்த உடைக்கப்பட்ட அனுபவம் வரும் பொழுது நம்ம வாய் பேச முடியாது, ஜெபம் வெளியில வராது, நம்ம பக்கத்துல யார் இருக்கிறோன்னே நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கண்ணில் இருந்து தாரையாய் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். அப்படிதான் இவ அழுகுறா. இவர் கேட்ட உடனே அவ சொல்றா, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். நான் குடிக்கல, வெறிக்கல, எனக்கு மனக்லேசம், மனசுல ஒரு கவலை, பாரம் இருக்கனால நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றார், உனக்கு உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உனக்கு குழந்தை வரும். சொன்ன மாதிரியே அவளுக்கு குழந்தை பிறக்குது. சாமுவேல் என்று பெயர் வைக்கிறாங்க. அவள் பொருத்தனை பண்ணினது போலவே என்ன பண்றா? ஆலயத்துல கொண்டு விட்டு விடுகிறாள். ஆனா ஆலயத்துல கொண்டு ஒரே ஒரு குழந்தை, தவம் இருந்து பெத்த குழந்தைய கொண்டு விட மனசு வருமா? நம்மனா என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, என் பிள்ளை ஆலயத்துல விடலப்பா, ஆனா அவனை நல்லா படிக்க வச்சு உமக்கு ஊழியம் செய்ய வைக்கிறேன்னு சொல்லுவான். அவ அப்படி சொல்லவே இல்லை. சொன்ன வார்த்தையை தவறாமல் கொண்டு போய் தன் கணவனுடைய பெர்மிஷனோடு கொண்டு விட்டுட்ட ஆலயத்துல. ஏலி கூடவே அவன் வளர்ந்து கொண்டு இருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் ஏலி கூட பேசாம குட்டி சாமுவேலோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. இப்ப அவனை கொண்டு விட்டதுனால ஆண்டவர் என்ன கிஃப்ட் கொடுக்கிறாருன்னா, 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 3 குமார்த்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அல்லேலூயா. 3 குமாரரையும் 2 குமார்த்திகள். பாருங்க, 5 பேரை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒன்னே ஒன்று கண்ணுன்னு இருந்த அந்த சாமுவேலை கொண்டு போய் கொடுத்தா ஆண்டவர் 5 பிள்ளைகளை கொடுத்தார். அல்லேலூயா. அவர் குடும்ப அலங்கம் குழந்தைகளால் கட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்து ஒரு காரியம், 3வது, துதி. நாம் துதிக்க வேண்டும். எல்லா நேரத்திலையும் நம்ம துதிக்கணும்.
அதுக்கு தான் என்ன பண்றோம், வர்ஷிப்னு கொஞ்ச நேரம் டைம் வச்சிருக்கிறோம். ஆனா அந்த வர்ஷிப்புக்கு எத்தனை பேர் உள்ள வரோம்? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. நம்ம வரோமா வர்ஷிப் பண்ண, தேவனை ஆராதிக்க வருகிறோமா, இல்ல வெறும் வார்த்தையை கேட்டுட்டு போகிறதுக்கு வரோமா, இல்லைன்னா வெறும் ஜெபம் போதும் ஜெபத்துக்கு வரோமா? ஹல்லேலூயா. அந்த ஆராதனை நேரத்துல உள்ள இருக்கும்போது அநேக ஆண்டவர் பல மாறுதல்களை உங்களுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அப்போ துதிக்கணும். இதை குறித்து அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 16:16. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்கிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, பவுலும் சீலாவும் நான் பல முறை சொல்லியிருக்கேன், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை, அவங்க 2 பேருமே ஆண்கள் தான். ஏன்னா சீலான் பேர் வைக்கிறதுனால சில பேர் என்ன நினைப்பாங்க, ஒருவேளை கணவன் மனைவி என்று நினைப்பார்கள். ஆனா 2 பேரும் ஆண்கள் தான். இவங்க ஊழியம் செய்யும் போது குறி சொல்ற ஒரு அம்மா அவளை வைத்து என்ன பண்றாங்க, அந்த இடத்துல நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. குறி சொல்றதுங்க கிட்ட போனா என்ன கேட்பாங்க, நிறைய பணம் கேட்பாங்கல்ல. அவளை வைத்து சம்பாதிக்கிறதுக்கு அவளை ஆதாயமாய் வைத்து கொண்டு ஒரு கூட்டம் இருந்தது. ஆனா இவ என்ன சொல்றா, இவர் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது பவுலுக்கு கோபம் வருது. அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி போ அப்படின்ன உடனே அவ அது என்ன பண்ணிடுச்சு, அவளை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளால குறி சொல்லவே முடியல. இதை பார்த்த உடனே எல்லாரும் கோபம் கொண்டு அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, 40க்கு 1 குறைய 39 அடிகளை அடித்து அவனை கொண்டு சிறைச்சாலையில ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்ப சிறைச்சாலையில கையும் காலும் கட்டப்பட்ட நிலைமையில 2 பேரும் இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. இவங்களை அடிச்சு துன்புறுத்தினவங்க எல்லாம், ஏன்னா அதாவது லேட் ஆயிடுச்சு, எல்லாம் அவங்கவுங்க போய் படுக்க போயிட்டாங்க இவங்களை பாதுகாப்பா வச்சுட்டு. ஆனா நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்களாம், துதிக்க ஆரம்பித்தார்களாம். 25. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அல்லேலூயா. பாருங்க, நடு ராத்திரியில ஜெபிக்கிறாங்க. அதனாலதான் சிலர் 12 மணிக்கு ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. ஆனா நம்ம ஆளுங்க 12 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் காலையில் அதிகாலை ஜெபத்தை விட்டுருவாங்க. ஆனா அதிகாலை ஜெபமும் தேவை, 12 மணிக்கு எழுந்து ஜெபித்தாலும் நல்லது. இப்போ 12 அந்த நடு ராத்திரியில என்ன பண்றாங்க, கையும் காலும் கட்டப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரை துதித்து பாடினார்களாம். நமக்கு பிரச்சனை நேரத்துல துதித்து பாட வருவாங்க? அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, சண்டை இருக்கு, குடும்பத்துல சமாதானம் இல்லை, ஏதோ ஒன்றை இழந்துட்டீங்க. இந்த சூழ்நிலையில துதித்து ஆண்டவரை பாட முடியுமா? நிச்சயமாய் பாட முடியாது. அல்லேலூயா. ஆனா அவங்க அந்த வேதனையின் மத்தியில அடி வாங்கி கையும் காலும் கட்டப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. சிறைச்சாலையின் அஸ்திபாரம் என்ன வந்துச்சான், அசைந்தது, பூகம்பமே வந்துருச்சு பாருங்க. உடனே இவங்க கையில கட்டினது காலில் கட்டினது எல்லாம் கலண்டுருச்சு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்துக்கிட்டாங்க. அந்த ஜெயில் வார்டன் என்ன பண்றாரு, ஒரு கத்தியை எடுத்து குத்த போறாரு. யார? அவரையே குத்திக்கிறதுக்கு. ஏன்னா இவங்க தப்பிச்சு போயிருப்பாங்களே. அப்பதான் பவுல் சத்தமா சொல்றாரு, நாங்க எங்கேயும் போலப்பா, இங்கேதான் இருக்கிறோம், நீ ஒன்னும் உனக்கு சேதம் படுத்தாத, இங்கே தான் இருக்கோம் அப்படின்னோடனே அது வரைக்கும் அடிச்சு சித்திரவதை பண்ணுன அவர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த உபத்திரத்தின் பாதையில் அவங்க துதிச்சதுனால தான் அங்க இருக்கிற வார்டன் கண்ணை கத்த திறந்தார். இப்ப ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னா பவுல் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் சொல்றாரு. ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும், அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அவரு. அதற்கு அவர்கள் பாருங்க, கர்த்தரை விசுவாசிச்சா போதும் ரட்சிப்பு தன்னால வந்துடும். ஆண்டவரை நம்பினா போதும் ரட்சிப்பு தன்னால வந்துடும். அப்படி சொன்ன உடனே எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு.
அது வரைக்கும் அடிச்சவங்க இவன் காயத்துக்கெல்லாம் மருந்து வச்சு கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அங்கிருந்து வெளியேற்றிடுறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் ஏன் உபத்திரம், ஏன் போராட்டம், ஏன் கண்ணீர் வருதுன்னா, அந்த உபத்திரத்தின் பாதையில் இருக்கிறவர்களை நடத்துவதற்காகத்தான் உங்களுக்கு அந்த உபத்திரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு உபத்திரம் இருக்கிறதுனால தான் நீங்க நாளைக்கு ஊழியம் செய்யும்போது அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு செபிப்பீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அந்த வழியில உங்களை கொண்டு வரார். அதனால சோர்ந்து போகாதீங்க, உபத்திரத்தை கண்டு தோன்றாதீங்க. ஆண்டவர் இந்த ஏப்ரல் மாதத்துல எந்தெந்த குடும்பத்துல சமாதானம் இல்லாம கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ, உங்க குடும்ப அலங்கத்தை கர்த்தர் எடுத்து கட்டுவார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவரே அப்பா, உன் அலங்கத்திற்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகம் உண்டாவதாக என்று சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும். இதை ஆன்லைன்ல யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளுடைய குடும்பம், எந்தெந்த குடும்பம் பிரிந்திருக்கோப்பா, வீட்டுக்குள்ளே இருந்து ஆண்டவரே கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த குடும்பங்களை எடுத்து கட்டுவீராக ஆண்டவரே. இந்த பிரிவினை சுவர் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த வெறுப்பு கசப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிற இந்த வேளையில என்னோடு இணைந்து ஜெபிங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்க கசப்புகள் போகட்டும், என் கணவன் மேல இருக்கிற கசப்பு நீங்கட்டும், என் மனைவி மேல இருக்கிற கசப்பு நீங்கட்டும் ஆண்டவரே. இறங்கும் என்று சொல்லி கேட்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு மனது இறங்குவார். ரீபா ஷபாலா ரதீராபா கரபா. மூன்றாவது நபரை இக்னோர் பண்ணுங்க. மூன்றாவது நபர் யார் என்று பார்த்து அவங்கள இக்னோர் பண்ணிருங்க, அவங்கள புறக்கணிச்சிருங்க, அவங்கள உங்க வாழ்க்கையை விட்டு தூரப்படுத்திடுங்க. உங்க குடும்ப சமாதானமா இருக்கும். உங்க குடும்ப அலங்கத்தை ஆண்டவர் எடுத்து கட்டுவார். ஓ ரபா லிபா ரபா. கரங்களை தட்டி ஷபரபா லபா ரபா ரிபா ரபா கரபா. நல்ல அபிஷேகம் கிடைச்சவங்க அந்நிய பாஷையில நிரம்புவோமா. ரிபா ரபா லபா கபரபா லபா ரபா ஓரி கபரபா லபா ரபா தீரபா கரபா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்ப அலங்கத்தை எடுத்து கட்டுங்கப்பா. யார் யார் குடும்பத்துல சமாதானம் இல்லையோ, வேலை இல்லையோ, பிசினஸ் டல்லா இருக்கோ ஆண்டவரே, பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருக்கிறாங்களோ, எதுல சமாதானத்தை இழந்து போனாலும் அந்த சமாதானத்தை நீங்க கூட்டி தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.